வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். இந்த எபிசோட் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் நிற்க வச்சிருக்கிற நம்ம டெமோக்ராட்டிக் பார்ட்டி அமெரிக்காவோடது. தேர்டு வேர்ல்டு வார ஆரம்பித்து வச்சுட்டே தான் நாங்கள் ஆட்சியை விட்டு போவோம்னு ஒரு அடாவடித்தனமாக அவங்க திடீர்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்து யுக்ரைனுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கான பவர் கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். இதனால் உலகத்தில் என்னென்ன பிரச்சனை வரும், ஒரு கண்ட்ரியோட ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் யுக்ரைன் ஸ்டேட் என்ன, அவங்களோட ஸ்டோரி என்ன, அமெரிக்காவோட ஸ்டோரி என்ன, ரஷ்யா சைடு என்ன யோசிக்கிறாங்க, நேட்டோ நாடுகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி ஓவராலாக நம்ம ஒரு பார்வை பார்த்துருவோம் இந்த எபிசோடில். வழக்கம் போல் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. கண்டிப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஜஸ்ட் இதை பார்த்துக்கிட்டே ஒரு லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போது மேட்ருக்கு போயிடலாம் டைரெக்டாக. ஓகே, ரீசெண்டாக நடந்த அமெரிக்கன் எலெக்ஷனில் பிடனோட டெமோக்ராட்டிக் கட்சி தோற்று போயிட்டு நம்ம ட்ரம்ப்போட ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அமெரிக்கன் ஜனநாயகம் வந்து ஒரு கன்ஃபியூஸான ஜனநாயகம். ஒரு பார்ட்டி வின் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் லேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு அந்த கலிஃபோர்னியான்ற ஒரு இடத்துல இன்னமும் கவுண்டிங் போயிட்டே இருக்குது, இன்னமும் ஓட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. செம காமெடியாக இருக்குது. இவங்கெல்லாம் நம்ம கண்ட்ரி ஜனநாயகத்தை பற்றி கிண்டல் பண்ணுறதும் நம்மளை விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ஒரு காமெடியான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அது இல்லாமல் வின் பண்ணிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 2 மாதம் அவர் தான் ஆட்சியில் இருப்பார், பழைய பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இந்த 2 மாதத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஒரு 24 ஹவர்ஸ் இல்லை 36 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 48 ஹவர்ஸில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். அந்த பழைய பார்ட்டி வந்து எந்த டெசிஷனும் எடுக்காது, ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகிடும். இமீடியட்டாக அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக ஒதுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வர புது பார்ட்டி வந்து அவங்களோட செட்டப் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. பட் இந்த அமெரிக்கன் ஜனநாயகம் வந்து ரொம்ப காமெடியான விஷயன்றதுனால 2 மாதம் அந்த தோற்று போன பார்ட்டி மறுபடியும் எந்த டெசிஷனை வேணாலும் எடுக்கலான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்கிறாங்க 2 மாதம் அவங்க சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய டைம் வேணுன்ற மாதிரி, ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆயிரும், அப்படி இப்படின்னு 1008 குழப்பத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த ஜனநாயகத்தில். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவர் ஒரு முக்கியமான உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு டெசிஷனை பிடன் தான் எடுத்தாரான்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு எங்கே சைன் பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அவருக்கு இன்னும் பிரசிடென்ட் இருக்கிறோமா இல்லையான்றது கூட தெரியாது. அவர் பாட்டு G20 ஏதோ டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேரில் சடனாக ஒரு அறிக்கை வந்தது. அதாவது யுக்ரைனுக்கு இவங்க லாங்கர் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ATCM சொல்லுவாங்க, ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம். அதாவது ரொம்ப தூரமாக போயிட்டு லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான மிசைல். இது கொடுத்து ரொம்ப வருஷம், ஒரு வருஷமாக அது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்கள வந்து அலோவ் பண்ணல, அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. இப்போ ரீசெண்டாக சடனாக பிடனோட நேமில் ஒரு லெட்டர் வந்தது. அதுபடி யுஎஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளே எவ்வளோ தூரம் வேணாலும் போய் தாக்கலாம், ஈவன் மாஸ்கோவை கூட தாக்கலாம். அதுக்கான பர்மிஷனையும் ஆத்தரைசேஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்க அந்த மாதிரி பண்ணதுனால ரஷ்யா என்ன டெசிஷன் எடுக்கும், தேர்டு வேர்ல்டு வார் வரதுக்கான சான்ஸ் இருக்குதான்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பட் தேர்டு வேர்ல்டு வார் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி அது லிமிட்டட் டு யுக்ரைன் அண்ட் ரஷ்யா மட்டும்தான். அந்த மாதிரி தான் இருக்கும் வார். அதுக்கு மேலே வளர்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரஷ்யாவும் வந்து இப்போ பிரிக்ஸ் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் வர்றதுனால அவங்களும் அந்த டெசிஷன் எடுப்பாங்களான்னு தெரியல, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பட் இந்த டெசிஷன் ஒரு மோசமான டெசிஷன். ஒரு பார்ட்டி, தோற்று போன பார்ட்டி, வேர்ல்டு ஃபுல்லாக எஃபெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான மேட்டரில் அவங்க எப்படி டெசிஷன் எடுக்கலான்னு ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதுதான் ஜனநாயகமா? இவங்க தான் நம்ம இந்தியாவை, மற்ற கண்ட்ரியெல்லாம் வந்து ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்த போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கண்ட்ரி ஜனநாயகத்தை பாருங்கன்னு எல்லாம் கேலி கூத்தாயிருக்கு. இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த முறை இந்த அமெரிக்கன் ஜனநாயகம் பெஸ்ட்டா இல்லை ஒஸ்ட்டா? உங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு.
அதுக்கு மேலே தான் நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பண்ணும்போது அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எண்ண ஓட்டம் கண்டிப்பாக தெரியணும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அமெரிக்கன் டெசிஷன் பெஸ்ட்டாக ஒஸ்ட்டா இல்லை இந்தியன் ஜனநாயகம் தான் பெஸ்ட்டா, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஆக்சுவலாக டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன டெசிஷனில் எதுக்காக இந்த டெசிஷன் எடுத்தாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு மேட்டர். அதாவது ட்ரம்ப்பை பதவி ஏற்றுட்டாருனாக்கா இவங்களுக்கு எந்த பவரும் இல்லாமல் போயிடும். இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது அதுக்கான டைம். ஸோ அந்த 2 மாதத்துக்குள்ளே வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலயமா அந்த ஆர்மி மாஃபியா இருக்குது இல்லைங்களா, ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் மாஃபியா, வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, அவங்க அந்த அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது கண்டினியூட்டிக்காக இந்த மாதிரி ஒரு டெசிஷனை வந்து பிடன் பேரில் அவங்க எடுத்தாங்களா, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரைலாம் ஒரு பெரிய லெவலில் வார் வந்ததுன்னா உடனடியாக ஒரு வார் கமிஷன் அமைப்பாங்க. அதாவது ஒரு மிலிட்ரி கோர்ட் மாதிரின்னு வச்சிங்களேன். அவங்க வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதாவது இப்போ ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு நிறுத்தி வைக்கலாம். அவங்க வார் எமர்ஜென்சின்ற காரணத்துக்கு காமிச்சு ட்ரம்ப் பதவி ஏற்காமல் நிறுத்திடலாம். அது இல்லாமல் ஒரு வார் கமிஷன் ஒரு செட்டப் பண்ணும்போது அதில் இப்போ இருக்கிற, அதாவது தோற்று போன அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ஃபுல் பவரில் அந்த வார் கமிஷனில் உட்காரணும். அப்போசிஷனில் வந்துட்டு ட்ரம்ப்புக்கும் ஒரு சீட்டோ 2 சீட்டோ கொடுப்பாங்க. பட் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெம்பர்ஸும் மிலிட்ரி ஜென்ரல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, அவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாஃபியாவோட ஒரு பார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் தான் மேஜர் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டி அந்தளவுக்கு டெசிஷன் எடுக்கிற மாதிரி அவங்க டெசிஷன் வந்து எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வார் கமிஷன் இது ஆல்ரெடி இதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 9139 அப்படின்ற ஒரு பாலிசி இருக்குது. அதுபடி பிரசிடெண்ட் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர் வந்து 1942 செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும் போது அவர் அந்த கமிஷனை கொண்டு வந்தார். அந்த கமிஷனை வந்து கொண்டு வந்து ஒரு 3 வருஷம் அந்த கமிஷன் ஒர்க் ஆச்சு. அதுபடி எலெக்ஷன் எல்லாம் பெண்டிங் பண்ணி மறுபடியும் 1945 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 9617 மூலமாக அதை அபாலிஷ் பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு வார் கமிஷன் வந்து யூஎஸ் காங்கிரஸ் ஆப்கானிஸ்தானில் அவங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ 2001 வார் அகைன்ஸ்ட் டெரரிசம்ன்ற பேரில் அவங்க ஒரு கமிஷனை அனௌன்ஸ் பண்ணி ஆப்கான் விவகாரத்தில் வந்து எந்த பார்ட்டி வந்தாலும் டெசிஷன் எடுக்க முடியாது, அந்த வார் கமிஷன் தான் டெசிஷன் எடுக்கும். அந்த வார் கமிஷனில் யார் இருப்பாங்கன்னாக்கா 2001 யார் இருந்தாங்களோ அவங்க தான் அதில் மேஜர் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த வாரை வந்து 20 இயர்ஸ் அவங்க கண்டினியூஸாக அமெரிக்கா வந்து டெசிஷன் எடுத்தாலும் அதுலேருந்து பேக் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானிங் இவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயம். ஸோ 2 விஷயம். ஒன்று வந்து அவங்களோட ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ் சேல்ஸ் கண்டினியூட்டிக்காக ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணி கண்டினியூஸாக அவங்க வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்காக யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வார் கமிஷன்ற பேரில் ட்ரம்ப் எந்த வாரையும் நிறுத்த முடியாது. ஏன்னா ட்ரம்ப்பை வந்து அவர் கமிட் பண்ணதே வந்துட்டு நான் வந்த உடனே இமீடியட்டாக வாரெல்லாம் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறுத்தி வைக்காத மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்ற ஒரு டவுட் இருக்குது நமக்கு. ஓகே, இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, புதின் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க நவம்பர் 20, 2024. அதாவது நியூக்ளியர் டாக்ட்ரின் அவங்களது ஒரு பாலிசி ஒன்று புதின் வந்து லாஸ்ட் இயர் ரினியூ பண்ணார். அதாவது நோ ஃபஸ்ட் யூஸ்ன்ற நியூக்ளியர் டெசிஷன் இருக்கு இல்லைங்களா. நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரி கூட ஃபைட் நடக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம், இந்தியாவது இப்போவும் இருக்குது. பட் புதின் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டார். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஃபஸ்ட் யூஸ் அவங்க பண்ணலான்ற மாதிரி ஒரு அந்த பண்ணலான்ற பர்மிஷனை வந்துட்டு அவங்க பாலிசி வைஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நியூக்ளியர் டாக்டரின் படி இது வந்து ஒரு சிக்னல் தான். கிரெம்லின் வந்து அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாங்க, ரஷ்யா வந்து எப்போவுமே எந்த நேரமும் நியூக்ளியர் மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குதுன்னு. ஸோ இந்த டீப் ஸ்டேட்க்கு இது ஒரு வசதியாயிருச்சு. ஏன்னா ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் யுக்ரைன் கண்டினியூஸாக ஃபயர் பண்ணும்போது
வேறு வழி இல்லாமல் புத்தினுக்கு அந்த நெருக்கடியை கொண்டு வந்து நியூக்ளியர் வாரை ஸ்டார்ட் பண்ணோன்றது அவங்களோட எண்ணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் அந்த டெசிஷனை பிடன் மூலமாக கொண்டு வந்தாங்களோன்னு ஒரு சஸ்பெக்ஷன் இன்னொரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் சரி, 2 வருஷமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. யுக்ரைன் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா இப்போன்னாக்கா, ரஷ்யா வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லா பார்டர்ஸ் பக்கமும் கவர் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் தட் கியூ சைடு மாத்திரம் இவங்க யுக்ரைன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க. மற்றபடி எல்லா பக்கமும் ரஷ்யா வந்துட்டு யுக்ரைன் உள்ள இன்வேட் ஆகிருக்கு. ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் பிளாக் சீல யுக்ரைனோட என்ட்ரியை தடுக்கணுன்றது தான் மேஜர் அவங்களோட டெசிஷன், லேண்ட்லாக்டு கண்ட்ரியாக மாற்றணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த 2 வருஷமாக நடந்த வாரில் 2015 ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதுபடி 250,000 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருந்தாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்றது மொத்தமாக, அதாவது ட்ரெயின்டு பர்சன்ஸ், ஆர்மியில் ட்ரெயின் பண்ண பர்சன்ஸ். இதில் நேரடியாக ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,800, ஒரு 70,000 அவங்க வந்து டைரெக்டாக ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஒரு பார்டர் கார்டு, நேஷ்னல் கார்டு, அந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸு, இந்த மாதிரிலாம் ஒரு 1 மில்லியன், அதாவது 10 lakhs பேர் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் ஒரு 1,50,000 அவங்க வந்து நார்மல் சிட்டிசனாக இருப்பாங்க. பட் தே காட் ட்ரைனிங் ஃப்ரம் ஆர்மி. அந்த ஒரு மெத்தட் அவங்களோட கம்பல்சரி ட்ரைனிங் இருக்கிறதுனால எல்லாருமே ட்ரெயின்டு இருப்பாங்க. ஸோ வென்எவர் தெர் இஸ் எமர்ஜென்சி, அவங்க ட்ரெயின்டு பர்சன்ஸை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி நார்மல் லைஃப்லேருந்து மிலிட்ரி லைஃப்க்கு கொண்டு வரலாம். பட் இப்போது 2022 இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆல்ரெடி 80,000 சோல்ஜர்ஸ் டெத் ஆயிருச்சுன்ட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க யுக்ரைனில். ஸோ 80,000 மத்தலப் ஆல்மோஸ்ட் பெஸ்ட் ட்ரெயின்டு பர்சன்ஸ் ரெகுலராக ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி, அதாவது டாப் அஃபிஷியல்ஸை விட்டு மற்றபடி மேஜராக கீழே லெவலில் வந்து மோஸ்ட்லி டெத் ஆகிருக்கு. ஸோ இப்போ இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு சிவில் லைஃப்பில் இருந்தவங்க, அவங்கள ரீகால் பண்ணி அவங்க ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு யுக்ரைன் வந்து புத்தினுக்கு அகைன்ஸ்டாக நிற்கும், ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒரு ஏற்கனவே உடஞ்சி போய் எக்கனாமிக்கலி வீக்காக இருக்கிற ஒரு கண்ட்ரி மறுபடியும் அந்த ஒரு டெசிஷன் எடுக்குமா? எடுத்தால் அதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது இந்த கண்ட்ரி தான். அது அந்த யுக்ரைனில் இருக்கிற ஒரு ஜெலன்ஸ்கிக்கு இதெல்லாம் புரியுமா? ஏன்னா அவர் ஒரு நார்மல் டிவி சீரியல் ஆக்டர். இந்த அளவுக்கானாலும் நாலேஜ் எல்லாம் கிடையாது. அவருக்கு ஏதோ ஒரு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் இந்தளவுக்கு டெசிஷன் எடுப்பாரா? அதனால் அவங்க கண்ட்ரி எந்தளவுக்கு பாதிக்கப்படும் அவர் யோசிப்பாரா இல்லையான்றது ஒரு பெரிய கொஷின். அந்த மாதிரி யோசிக்கிறவராக இருந்தால் இவ்வளோ தூரம் ஃபைட்டே பண்ணியிருக்க மாட்டார் இல்லைங்களா? சரி, பார்க்கலாம் யுக்ரைன் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்றது இதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வரும். புட்டினை பொறுத்தவரையிலும், ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் இது ஒரு மோசமான சிச்சுவேஷன். இன்னும் ஒரு 2 மாதம் எப்படியாவது சமாளிச்சிட்டாங்கன்னா, ட்ரம்ப் வந்துட்டான்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்றதுக்காக அவர் வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மூடில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக, அந்த மிசைல்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணாலும் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மூலமா அதை தடுத்துட்ருப்பாங்களே தவிர மேபி நியூக்ளியர் அட்டாக் பண்ண மாட்டாருன்ற ஒரு சிச்சுவேஷன் தான், அதாவது அந்த மாதிரி ஒரு மோடில் தான் இருக்கார். ஏன்னா அவர் ஆல்ரெடி பிரிக்ஸ் நேஷன்ஸ் அந்த அமைப்பு, டீடாலரைசேஷன், மல்டிபோலார் வேர்ல்டு, அதை நோக்கி மூவ் பண்ணிகிட்ருக்கிற அந்த மூடில் இப்போது தேவையில்லாமல் ஒரு பெரிய வாரில் ஈடுபட்டு அவர் பேரை கெடுத்துக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷன், ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா? அதிகமான ரஷ்யன்ஸை டெத் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அவர்கிட்டையும் வேறு சான்ஸ் இருக்காது. கிட்டத்தட்ட யுக்ரைன்கிட்ட கிட்டத்தட்ட 50,000 மிசைல்ஸ் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சப்போஸ் 50,000 மிசைல்ஸையும் பூரா டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். அதுலேருந்து ஒரு 100-150 மிசைல்ஸ் கூட பர்டிகுலர் அதிகமான மக்கள் வசிக்கிற இடத்துல விழுந்தால் பெரிய அளவில் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ரஷ்யா வேடிக்கை பார்க்குமா? நம்ம கண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம வேடிக்கை பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ ரஷ்யா ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்காங்க.
இந்த இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம டெமோக்ராட்டிக் பார்ட்டி எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான டெத்தெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக இவர் ரியாக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூக்ளியர் பாம் த்ரெட்டை வந்துட்டு நியூக்ளியர் பாமை கொஞ்சம் போட்டாருனாக்கா யுக்ரைனில் இன்னும் பெரிய அளவில் நாசமாகும். உடனே வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட்டுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வாரை கண்டினியூ பண்ணலான்றது தான் அவங்களோட பிளான். ஸோ எத்தனை பேர் சாகிறாங்கன்றதை விட நமக்கு எவ்வளோ டாலர்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி ஓடுன்றது தான் அவங்க எதிர்பார்க்குறது. இவங்க தாங்க ஹியூமானிட்டி பற்றிலாம் பேசுகிறது. இவங்கள நம்பி தான் நம்ம கண்ட்ரியில் கூட நம்ம கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டாக இவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு இந்த 2 மாதம் எப்படியாவது அந்தளவுக்கு வார் எக்ஸ்டெண்ட் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா லக்கிலி எல்லாமே சரியாயிடும். சரியாகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சரியாகிடும்னு சொல்ல முடியாது, சரியாகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த 2 மாதத்துக்குள்ளே நம்ம யுக்ரைன் பப்பு தேவையில்லாமல் போகிறது ஆகிறது ஆகட்டும்ன்ட்டு அவனுக்கு லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம். ஸோ அந்தால் ஏதாவது பண்ணிட்டாருன்னா வம்புதும்பு பண்ணார்னா இது ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் அவங்கக்கிட்ட அந்த பாலிசி சேஞ்ச் பண்ணாலும், ஃபஸ்ட் யூஸ்ன்ற பாலிசி சேஞ்ச் பண்ணாலும் அவங்க வந்து மோஸ்ட்லி அதிகமாக டேமேஜ் ஆகாமல் ஏதோ ஒரு பில்டிங் எல்லாம் டேமேஜ் ஆகுது, ஆளுங்க அதிகமாக சாகலைன்னாக்கா அவங்க நியூக்ளியர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ட்ரம்ப் வர வரலாம் வெயிட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தான் தோணுது. பட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பொறுமை அவரோட பொறுமையை சோதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது இதுக்கப்புறமா தான் தெரிய வரும். இதுக்கு நடுவில் நேட்டோ கண்ட்ரிஸ், அதாவது ரஷ்யாவை சுற்றி இருக்கிற நேட்டோ கண்ட்ரிஸ், பர்டிகுலரில் போலண்ட் இருக்குது, ஃபின்லாண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா ரொமானியா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதுமீன் யுக்ரைன் மேலே ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டாலும் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஸ்பெயின் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஈவன் ஃபின்லாண்ட்லலாம் அவங்க சிட்டிசன்ஸ்க்கு அந்த வார் டைமில் என்னென்ன ப்ரிப்பேர்டாக இருக்கணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், எப்படி அவங்கள காப்பாற்றிக்கணுன்ற அந்த ஒரு 32 பேஜ் லீஃப்லெட்டை வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க கண்ட்ரி ஃபுல்லாக இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் தட் வார். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே சப்போஸ் அங்கே யுக்ரைன்லேயோ இல்லை அந்த யுக்ரைன் பார்டர் நேட்டோ பார்டர்லேயோ அவங்க நியூக்ளியர் பாம்ஸ் போட்டாங்க, அதோட எஃபெக்ட் வந்து ஈவன் ஜெர்மன் அந்தளவுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி போகும்னு தெரியல. தப்பி தவறி இவங்க ஏதாவது இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்கன்னா அங்கேயும் இவர் போடுவார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நேட்டோ என்ன ஆகும்? ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் வந்துட்டார்னா நேட்டோவுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டார். இப்போதைக்கு நேட்டோ கிட்ட அந்தளவுக்கு எக்கனாமிக்கலி தே ஆர் வீக். ஆல்ரெடி கோவிட்லேருந்து யுக்ரைன் வார்லேருந்து கண்டினியூஸாக அவங்க எக்கனாமியும் வீக் ஆகிட்டே போயிருக்கு. அதே மாதிரி அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. ஆல்ரெடி இருந்த நல்ல நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யுக்ரைனுக்கு கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுன்னா அமெரிக்கா மேலே டிபெண்ட் ஆகணுன்னா மறுபடியும் பைசா வேணும். பைசா கொடுத்தா தான் அமெரிக்கா கொடுக்கும். ஸோ நேட்டோ என்ன பண்ண போகிறாங்க அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நேட்டோ கண்ட்ரியில் இருக்கிற அந்த பப்ளிக்கும் வந்து ரொம்ப பயத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ட்ரம்ப் டீம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள்லாம் பிடன்ஸ் மூவ் பற்றி பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு கொஷின் பண்ணப்போ அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ்மேன் இருக்கார் இல்லைங்களா, மேத்யூ மில்லர், அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து 4 இயர்ஸ் டேர்முக்காக எலெக்ட் பண்ண ஒரு பார்ட்டி ஒன்லி 3 இயர்ஸ் 10 மந்த்ஸ்க்காக இல்லை. ஸோ இந்த பேலன்ஸ் 2 மந்த்ஸ் இருக்கிறதுல நாங்கள் எந்த டெசிஷன் வேணாலும் எடுப்போம், அது எங்களோட உரிமை. சப்போஸ் புதுசாக வர்ற கவர்மெண்ட் வந்து அந்த டெசிஷனை அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க வந்து அது பவருக்கு வந்ததுக்கப்புறமா அதை மாற்றலாமே தவிர இந்த 2 மாதம் நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்போட சன் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார், கெட் வேர்ல்டு வார் 3 கோயிங் பிஃபோர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டுக் ஆஃபீஸ். அவரோட ஃபாதர் ஆஃபீஸில் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே 3rd வேர்ல்டு வாரை ட்ரை பண்ணுறாங்க, மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது நல்லது இல்லை. என்னோடய ஃபாதர் வந்து
ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பீஸ் அண்டு பப்ளிக்கோட உயிரை காப்பாற்றுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதை கெடுக்கிறதுக்காகவே இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் இதுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெசிஷனை, தப்பான டெசிஷனை ஆல்ரெடி 5th நவம்பருக்கு மேண்டேட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சின்ன டெசிஷன்ஸ் வேணால் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் ஃபாரின் வார்ஸோ இல்லை பெரிய அளவுக்கு வேர்ல்டு வார் க்ரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி டெசிஷனை நீங்கள் எடுத்துருக்கக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் அகைன்ஸ்டாக இருக்காங்க. பட் பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்களோடது பவர், அது நாங்கள் எது வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க அவங்க செய்கிற ஞானம். ஸோ ட்ரம்ப்புக்கு முன்னாடி என்ன சான்ஸ் இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லை. அவரை பொறுத்தவரையிலும் 2 மாதம் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். January 20th அவர் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் எது ஒன்றும் செய்ய முடியும். அது வரலாம் அவர் வெயிட் பண்ணி வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர, அதுதான் அவங்க நாட்டு ஜனநாயகம். ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்றது தான் நம்மளோட எல்லாரோடைய விருப்பமாக இருக்கணும். ஓகே, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். பர்டிகுலராக அமெரிக்கன் ஜனநாயகம் சரியா தப்பா, பெஸ்ட் ஆர் வர்ஸ்ட், உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்தியாவோட ஜனநாயகம் அமெரிக்காவை விட பெஸ்ட்டாக வர்ஸ்ட்டா, அதையும் உங்கள் கருத்தில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ப்ளீஸ் லைக், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த சேனலில் கொண்டு வாங்க. நான் நார்மலாக இந்த நார்மல் நியூஸ் சேனல் மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் விரும்பலை. நான் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு அனலைஸ்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஸோ பிஹைண்ட் த ஸ்கின்ஸ் என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியப்படுத்துறது, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரியப்படுத்துறது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்தும் கற்றுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த்.